அடுத்து வரது அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு. இதையும் கூட எடப்பாடி பழனிசாமி தன்னோட சாதனையாக முழுசாக சொல்ல முடியாது. அவர் முதலமைச்சராக இருந்தப்ப 7.5 உள் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினது 2020 செப்டம்பர் 15. ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம கிடப்பில் போட்டுட்டார். ஆளும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க ஆளுநருக்கு எந்த விதமான வலுவான அழுத்தத்தையும் கொடுக்கல. அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு அக்டோபர் 21 அந்த மசோதாவிற்கு விரைவாக ஒப்புதல் வழங்க கோரி ஒரு கடிதம் எழுதினார். திரு ஸ்டாலின் அவர்கள் எழுதின கடிதத்துக்கு அடுத்த நாள் 22 பதில் கடிதம் எழுதிய ஆளுநர் அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்க 4 வார கால அவகாசம் கேட்டார். இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு முடிவுக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகை முன்பு அக்டோபர் 24 திமுக போராட்டம் நடத்தும் அப்படின்னு அறிவித்தார். அதற்கு அதிமுக தரப்பிலிருந்து அப்போதைய அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஆளுநருக்கு ஒப்புதல் அளிக்க சொல்லி நிர்பந்திக்க முடியாது அப்படின்னு பதில் சொன்னார். இப்படி ஆளுநருக்கு ஆளும் தரப்பிலிருந்து எந்த விதமான அழுத்தமும் கொடுக்காமல் முழுக்க முழுக்க ஆளுநருக்கு ஆதரவாக பேசுறத நீங்களே பாருங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சட்டம் மசோதா ஏற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. அது அவருடைய பரிசீலனை இருக்கு. இல்லை அவருடைய பரிசீலனை இருக்கு. ஸோ பரிசீலனை இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம உடனடியாக கையெழுத்து போட்டு கட்டாயப்படுத்த முடியாதா? ஸோ அதுக்கு ஒரு ரீசனபிள் டைம் இருக்கணும். ஸோ அந்த ரீசனபிள் டைம் எனக்கு கொடுங்க, நான் அதை பரிசீலனை பண்ணிவிட்டு நான் முடிவு நல்ல முடிவாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை சி ஆளுநர்ன்றது தான் நிர்வாக தலைவர். இப்போ எந்த டெண்டரை நீங்கள் எடுத்தா பார்த்தா இந்த நேம் ஆஃப் த கவர்னர் தான் வரும். அது ஆளுநர் தான் நிர்வாக தலைவர். ஸோ ஆளுநர் நிர்வாக தலைவர் எப்படி ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு அரசாங்கத்தை இருக்க முடியும்? அடிப்படை கேள்வி தப்புது. இதுதான் அன்றைய அதிமுகவோட நிலைப்பாடாக இருந்துச்சு. அக்டோபர் 24 ஆளுநர் மாளிகை முன்பு திமுக போராட்டம் நடத்துச்சு. 7.5% உள்ஒதுக்கீட்டிற்கு அனுமதி கேட்டு ஆளுநர் மாளிகை முன்பு ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் தொடங்கியிருக்கிறது. நேரலை காட்சிகள். அதையடுத்து போராட்டம் நடந்த 6வது நாளில், அதாவது அக்டோபர் 30 ஆளுநர் 7.5 உள் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார். இப்படி 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு விஷயத்தில் கூட ஆளும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மாணவர்கள் மேல முழுமையான அக்கறையோட செயல்படல.